ஜெய் ஸ்ரீராம். மாகங்கா டூரிசத்தின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம காசியில இருக்கிற அதிசயங்களை பத்தி பார்க்க போறோம். காசியில கருடர் வட்டமிடுறதில்ல, பள்ளி சகுனம் சொல்றதில்ல, பூ மணக்கிறதில்ல, பிணங்கள் நாடுறதில்ல, மாடு முட்டுறதில்ல. 24 மணி நேரமும் பிணம் எரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு வாடை கூட வர்றதே கிடையாது. எதனால? அன்னைக்கு ஒரு நாள் துஷ்யந்த் என்னும் ஆத்மாவை யமதூதர்கள் யமதர்மராஜாக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. யமதூதர்கள் யமதர்மராஜாவிடம் இவரை நாங்க மேல அழைச்சிட்டு வரும்போது கற்பக விருட்சங்கள் எல்லாம் இவருக்கு வழிவிட்டுச்சு, பூக்கள் எல்லாம் பூமாலையா இவர் மேல வந்து விழுந்துச்சு. இவர் மூஞ்சில கொஞ்சம் கூட பயமோ ஒரு நெருடலோ இல்லாம ஒரு தீர்த்த யாத்திரைக்கு வர்றது போல ஆனந்தமா வராரு. இவர் ஏதோ மாயாவியா இருக்கணும், இவரை அழைச்சிட்டு வரும்போது எங்களுக்கு தான் ரொம்ப சோர்வாயிடுச்சு அப்படின்னு சொல்லி யமதூதர்கள் யமதர்மராஜாவிட சொல்றாங்க. யமதர்மராஜா இவரோட பாவ புண்ணிய கணக்குகளை எடுத்து பார்க்கும்போது இவர் ஒரு புண்ணிய ஆத்மா, இவர் ஒரு தீவிர சிவன் பக்தர், இவர் நிறைய பேருக்கு படிப்புக்கு உதவி இருக்காரு, வயதுல மூத்தவங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு, நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணிருக்காரு, கல்யாணம் ஆக முடியாம இருக்கிற கன்னி பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இவரோட புண்ணிய கணக்கு பெருசா இருக்கு. காலனே இவருக்கு முடிவு கொடுக்கறதுக்கு பயப்படும் போது நீங்க எப்படி இவரை கூட்டிட்டு வந்தீங்க, இவரோட காலம் இன்னும் முடியல, இவரை எங்க இருந்து அழைச்சிட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா யம தூதர்களுக்கு கட்டளை இடுறாரு. இவரை நாங்க காசியில இருந்து மயானத்துல இருந்து அழைச்சிட்டு வந்தோம், இவரை கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வரும்போது காசியில மயானத்துல காலபைரவர் காவலா இருக்கிறாரு. காலபைரவரை பார்த்து யம தூதர்கள் அஞ்சு நடுங்கி நிற்கும் போது யமதூதர் நேர்ல வந்து காலபைரவரிடம் தலை வணங்கி நடந்த விஷயங்களை சொல்றாரு. இந்த துஷ்யந்த் என்னும் ஆத்மா இந்த மயானத்துல வந்து சுத்தி பார்க்க வரும்போது இங்க உள்ள பிணங்களுடைய வாடை நாத்தம் தாங்க முடியாம இவரு மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இவரு இறந்துட்டாருன்னு நினைச்சிட்டு நம்மளோட யம தூதர்கள் இவரை மேலோகம் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. இவரோட காலம் இன்னும் முடியல, நாங்க தவறா இந்த தவறுதலை செஞ்சுட்டோம் அப்படின்னு யமதர்மராஜா காலபைரவரிடம் தலை வணங்கி மன்னிப்பு கேட்டாரு. காலபைரவரும் அவங்களுடைய மன்னிப்பை ஏத்துக்கிட்டு அவருக்கு மன்னிப்பு வழங்கினாரு. அது மட்டும் இல்லாம காலபைரவர் இந்த துஷ்யந்துக்கு நீ வந்து வாழ்ற காலத்திலேயே உன்னோட காலம் முடியறதுக்கு முன்னாடி நீ யமலோகம் போயிட்டு வந்தனால உனக்கு இங்க காசியில இருக்கிற அன்னச்சேத்திரங்களை எல்லாம் பார்த்துக்கிற தலைமை பொறுப்பை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி காலபைரவர் துஷ்யந்துக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம மயானத்துல இருக்கிற மயான பூதங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இனிமேலு காசியில எரியிற எந்த பிணங்களோட வாடையும் இந்த சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காலபைரவர் கட்டளையிடுறாரு. இந்த காரணத்தை கொண்டே இன்னைக்கும் காசியில மயானத்துல ஒரு வாடை கூட வர்றதே கிடையாது. கருடர் ஏன் வட்டமிடுறதில்ல, பள்ளி ஏன் சகுனம் சொல்றதில்ல? ராமபிரான் ராவணனை வதம் செஞ்சதுக்கு அப்புறம் ராமபிரானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. பிரம்மகத்தி தோஷத்தை போக்குறதுக்காக ராமேஸ்வரத்துல ஒரு சுயம்பு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு வழிபாடு பண்ணணும், வழிபாடு பண்ணா பிரம்மகத்தி தோஷம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரான் ஆஞ்சநேயரை காசிக்கு அனுப்பி வைக்கிறாரு. காசிக்கு அனுப்பி அங்கிருந்து ஒரு சுயம்பு லிங்கத்தை எடுத்துட்டு வர சொல்லி கட்டளையிடுறாரு. ஆஞ்சநேயரும் காசியை நோக்கி வரும்போது அங்க பல லிங்கங்களை தேடி அலைஞ்சிருக்காரு. காசி எங்கும் லிங்கம் தான், அதுல எந்த லிங்கத்தை எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு குழப்பம் ஏற்படும் போது கருடரும் பள்ளியும் சேர்ந்து ஆஞ்சநேயருக்கு உதவி பண்ணிருக்கு. எப்படி அப்படின்னா, ஆஞ்சநேயர் லிங்கங்களை தேடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட லிங்கத்துக்கு மேல கருடர் வட்டமிட்டு இருக்கு. அந்த வட்டமிட்ட நேரத்திலேயே இங்க பள்ளியும் சகுனம் சொல்லியிருக்கு. சொல்லும் போது ஆஞ்சநேயர் ஆஹா நமக்கு இந்த லிங்கத்தை எடுத்துட்டு வர சொல்லி ஆண்டவர் நமக்கு சகுனம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கத்தை ஆஞ்சநேயர் எடுத்துட்டு கிளம்பும் போது காசிக்கு வந்துட்டு காலபைரவரை வழிபடாம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். லிங்கத்தை எடுத்துட்டு கிளம்பும் போது காலபைரவர் ஆஞ்சநேயரை தடுத்து நிறுத்துறாரு. தடுத்து நிறுத்தி இது என்னுடைய எல்லை, என்னுடைய எல்லைக்கு வந்துட்டு நீ எப்படி இந்த லிங்கத்தை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயருக்கும் காலபைரவருக்கும் பயங்கர போர் நடக்குது. அப்போ தேவர்கள் எல்லாம் மேலோகத்திலிருந்து வந்து காலபைரவருக்கு இந்த லிங்கம் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் போகுது, ராமபிரானுக்கு பிரம்மகத்தி தோஷத்தை போக்குறதுக்கு தான் இந்த லிங்கம் போகுது, நீங்க இதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் எல்லாம் காலபைரவர்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் காலபைரவர் மனம் இறங்கி அந்த லிங்கத்தை ஆஞ்சநேயரிடம் கொடுத்து விட்டுருக்காரு.
இப்படி இருக்கும் பட்சத்துல காலபைரவருக்கு கருடர் மேலையும் பள்ளி மேலையும் கோபம் போகல. என்னுடைய எல்லையில என்னோட அனுமதி இல்லாம நீங்க ஆஞ்சநேயருக்கு சகுனம் சொன்ன காரணத்தினால இனி இந்த காஷியில நீ வட்டமிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கருடருக்கும், நீ இந்த காஷியில இருந்தாலும் எந்த விதமான சத்தமும் கொடுக்க கூடாது அப்படின்னு பள்ளிக்கும் காலபைரவர் சாபம் கொடுக்கிறாரு. இதனாலதான் காஷியில கருடரும் பள்ளியும் வட்டம் விடுறதில்ல, சகுனம் சொல்றதில்ல. இந்த ஒவ்வொரு அதிசயங்களுக்கு பின்னாடியும் காலபைரவருடைய ஒரு ப்ரெசன்ஸை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. காஷியில மிக முக்கியமான தெய்வங்களில் ஒன்று காலபைரவர். யாரு காஷிக்கு போனாலும் கட்டாயமா காலபைரவரை வணங்காம வராதிங்க. காசி ஒரு புண்ணிய பூமி மட்டும் இல்லாம ஒரு அதிசயங்கள் நிரம்ப பெற்ற ஒரு பூமி. காஷிக்குள்ள நம்ம வரணும்னா எல்லாமல்ல இறைவனுடைய பரிபூரண அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அந்த காலபைரவருடைய அழைப்பும் நமக்கு வேணும். உங்க எல்லாருக்கும் சீக்கிரம் அந்த அழைப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஜெய் கங்கா மாதா, ஜெய் ஸ்ரீராம்.